அதை ஒருநிலைப்படுத்திட்டு இந்த தீர்த்த குழிக்குள்ள கல்ல போட ஆரம்பிமா. சரிங்க சாமி. என்னோட தாடிகாரன் போன காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவன் நல்லபடியா திரும்பி வரணும். அவனுக்கு துணையா போன என்னோட பொம்மி அக்காவும் எந்தவித ஆபத்திலையும் சிக்காம நல்லபடியா திரும்பி வரணும். கோயிலுக்குள்ள போய் ராணிக்காக பூஜை பண்ணுவாங்க. நீங்க முடிச்சிட்டு வாங்க. அந்த ராணி லேசுப்பட்ட ஆள் இல்ல, சரியான யமகாதகியா இருப்பா போல இருக்க. அவ வெச்ச குறி ஒண்ணு கூட மிஸ் ஆகல பத்தியா? அவ மட்டும் மிலிட்டரியில இருந்தா டெரரிஸ்ட் எல்லாரையும் துப்பாக்கி எடுத்து குறி பார்த்து சுட்டுட்டு போயிட்டே இருப்பா. ஏன் தம்ம நான் தள்ளின? எங்க கூடவே இருந்துட்டு அவளை புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க அங்க போய் ஒரு கல்லாவது கரெக்டா போட்டீங்களா? இவ்வளவு வாய் பேசுறீங்க மாமா. அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாரும் கல்லு போடும் போது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு கல்லு போட்டாங்க. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு போட்ட? அதுவா மாப்ள, ரொம்ப பசிக்குதா? கோயிலை விட்டு வெளியே போன உடனே முத வேலையா சூடா சூப்பரா ஒரு பிரியாணியும் அது கூடவே சிக்கன் 65 கிடைச்சா எப்படி இருக்கும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆனா பாரு, நான் போட்ட கல்லுதான் ஒண்ணு கூட வேலையே. அதான் பிரியாணி போச்சேன்ற சோகத்துல நின்னுகிட்டு இருக்கேன். மாப்ள 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 மாப்ள, இது கோயில், இங்கெல்லாம் துப்பிடாத என்ன? வெளியே போய் துப்பிக்கலாம். யோ மாமா, இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறுன்னு அதே நடப்பு. வேடன் ராணியை குறி வைத்து விட்டான். 1000 ஆண்டு கால ரகசியத்தின் ஆணிவரை அழிக்க வேடன் இப்ப தயாராகிவிட்டான். ராணி இங்க இருக்கு, அது எப்படி சாத்தியமாகும் குருவே? விட்ட குறை வந்ததென்றால் தானே எய்தும் விதி இல்லாருக்கு. எத்தனை தான் வருந்தினாலும் நாம் இவர்களுக்காக பூஜை பண்ண ஆரம்பித்தால் புண்ணியங்கள் இவளை சூழும், கர்ம வினைகள் தீரும். உடனே பூஜைக்கான வேலையை ஆரம்பிங்க. உத்தரவு குருவே. எல்லாருமே கூடி இருக்கிறப்ப இந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. ஆனா அவளோட காலடி மண்ணு கிடைச்சா போதும். அதை எடுத்துட்டு அரண்மனைக்கு போய் அதை வச்சு அவளோட நகலை உருவாக்கி அதை என் வசமாக்கிட்டா மன்னன் வேடன் நினைச்ச காரியம் நடந்து முடியும். போட்டா இந்த இடத்துல கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணு நடந்து போன காலடிய மட்டும் எனக்கு தனியா காட்டி கொடு.
மிஸ் ஆயிடும். அப்பாடா. மன்னா, இது ராணி காலடிப்பட்ட மண். இந்த மணலின் மூலமா தான் அகவைய சடங்கு செஞ்சு அவளோட உடலையும் ஆன்மாவையும் என் வசம் கொண்டு வர போறேன். அப்படியே ஆகட்டும் ககுபரே. உனக்கு மீண்டும் வேலை வந்து விட்டது.